ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஐகேஎஸ் ஹெல்த் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 2006 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. முக்கியமா ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தேவையான சர்வீசஸ் பண்றாங்க. அதாவது ஒரு கிளைம் ப்ராசஸ், நீங்க ஒரு இன்சூரன்ஸுக்கு தேவையான கிளைம் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அதை வேலிடேட் பண்ற சர்வீசஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட் உள்ள வந்தாங்கன்னா அவங்களோட எண்ட் டு எண்ட் சர்வீசஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னெல்லாம் மெடிக்கல்ஸ் பார்த்திருக்காங்களோ அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ற வேலையும் இந்த கம்பெனி பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த கம்பெனியோட பிசினஸ் யூஎஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் கனடால இருக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால இந்த கம்பெனி பிசினஸ் பண்றாங்க. ரீசெண்டா அக்விட்டி சொல்லி ஒரு ஹோல்டிங் கம்பெனியை இவங்க அக்விசிஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிசினஸ் அண்ட் ரெவன்யூ மார்ஜின்ஸ் நல்லாவே உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 763 கோடி பார்த்திருக்காங்க. அதுல ப்ராஃபிட் 232 கோடி. 2023 டோட்டல் ரெவன்யூ 1031 கோடி, அதுல ப்ராஃபிட் 305 கோடி. 2021 டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 1817 கோடி இருந்திருக்கு. அதுல ப்ராஃபிட் 370 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. சோ இந்த கம்பெனி ஓவராலா ஒரு ஸ்டேபிளா க்ரோ ஆன கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட 6 months ஃபினான்ஷியல் 2024 எடுக்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1282 கோடி, ரீஸ்டேட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னா 208 கோடியா இருக்கு. ஒரு சின்ன கேட்ச் இங்க பாருங்க, இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 6 months ஃபினான்ஷியல் 2024 வச்சு 6 months ஃபினான்ஷியல் 2025 பார்க்கும்பொழுது ரெவன்யூ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அதே மார்ஜினலா தான் வச்சிருக்காங்க. ஸோ டாப் லைன் க்ரோ ஆன அளவுக்கு பாட்டம் லைனோட மார்ஜின்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதை நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். ஓவராலா இந்த கம்பெனிக்கு டோட்டல் போரிங்ஸ் 8.8 இருக்கு. பட் அது ஈக்குவலான ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் கேஷ் இருக்கிற கம்பெனியாகவும் இந்த கம்பெனி இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி பினான்சியல் 2024 கிட்டத்தட்ட ஒரு 400 கோடிக்கு மேல ப்ராஃபிட்டா காமிச்சிருப்பாங்க. அது எக்ஸெப்ஷனல் ஐட்டம் ஒரு 120 கோடி அளவுக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேபிள் மார்ஜின் இருக்கிற கம்பெனியாக தான் இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் எடுத்து பார்க்கும்போது 22.37 பைசாவா இருக்கு. பினான்சியல் 2024 டேட்டா படி இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 32%, நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 69 ரூபாய் 70 பைசாவாகவும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 31%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு கன்சிடரபிள் அமௌண்டா கன்சிடரபிள் பர்சன்டேஜா வச்சிருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் 28% அளவுக்கு இந்த கம்பெனி பினான்சியல் 2024 இருக்கு. அது கிராஜுவலா 2022 இருந்து குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 12 to 16 டிசம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் 1265 ரூபாய் 1329 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. என்டையர்லி ஆஃப் சேல் ஐபிஓ 2500 கோடி அளவுக்கு ஓஎஃப்எஸ் ஐபிஓ வராங்க. 11 ஷேர்ஸ் ஒரு லாட்டுக்கு இருக்கு. 14,610 முறை நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரிக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹1 பெர் ஷேர், ரீட்டைல் அலோகேஷன் 10%, லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 17 டிசம்பர் 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 18 டிசம்பர் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 18 டிசம்பர் 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் 19 டிசம்பர் 2024 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். சோ இந்த கம்பெனி செப்டம்பர் 30, 2024 டேட்டா படி 778 ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனுக்கு இந்த கம்பெனியோட கிளைண்டா இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனில நான் பாக்குற பெரிய பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல இவங்க ரெவன்யூ இருக்கு. இப்போ நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் வாங்குறீங்க, ஹாட்ஸ்டார் மெம்பர்ஷிப் வாங்குறீங்கன்னா ஒரு 1 இயருக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க 1 இயர் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல மேக்ஸிமம் அவங்க ரெவன்யூ, அதாவது 98% ரெவன்யூ இவங்களுக்கு ஆன்விட்டி பேஸ்ட் ரெவன்யூவா வருது. இந்த கம்பெனியோட ரெவன்யூ கிட்டத்தட்ட 54.29% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 26.11% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸெப்ஷனல் ஐட்டம் கழிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேபிள் மார்ஜின் இருக்கிற கம்பெனியா தான் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் ரிலேட்டட் இஷ்யூ இந்த கம்பெனி மேல இருக்கு. அது இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதோட அவுட்கம் ஏதாவது வந்துச்சுன்னா, சில ஷேர் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அது அவுட்கம் வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட சில ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓவா வராங்க. பிளஸ் இந்த கம்பெனி அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல ட்ரேட் ரிசீவபிள் டேஸும் பாத்தீங்கன்னா கணிசமா உயர்ந்திருக்கு. யூஎஸ் தான் மேக்ஸிமம் நம்பி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஏன்னா
மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ 97% ரெவன்யூ வந்து யூஎஸ் பேஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அடுத்த வர ஆட்சியில எப்படிலாம் அது மாறப்போகுது தெரியல, நம்ம அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். பிளஸ் இந்த கம்பெனி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பவுமே அக்டோபர் டு டிசம்பர் வந்து எங்களோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் பீக்ல இருக்கும் மத்த குவார்டரை கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ இப்ப இந்த டைம்ல வந்து அவங்க வராங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் அவங்க வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையர் சைடா வச்சுக்கோங்களேன். வர குவார்டர் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வர குவார்டர் ரிசல்ட்ஸை பொறுத்தா நம்மளோட கம்பெனியோட மார்ஜின்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ ஓவராலா இவங்க மார்ஜின்ஸ் வந்து பார்க்கும்போது 30% ஃபினான்ஷியல் 2020 இருந்தது, அது 20% குறைஞ்சிருக்கு. இதே இந்த 6 months ஃபினான்ஷியல் 2025 6 months ஃபினான்ஷியல் 2024 கம்பேர் பண்ணும்போது டாப் லைன் ஆல்மோஸ்ட் டபுள் இருந்தாலுமே இந்த பாட்டம் லைன் வந்து ரொம்ப தின் லைன்ல தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 203 கோடில இருந்து ஒரு 208 கோடி அளவுக்கு தான் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துரும். இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர் யாருமே இல்லை, ஓரளவுக்கு வந்து ஒரு மோனோபோலி பிசினஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பட் இவங்களுக்கு சிமிலரா இருக்கிற பிசினஸ்ல யார் இருக்காங்கன்னா சாச்சுரிட்டி இந்தியா இருக்காங்க. உடனே இந்த ஐபிஓ 59 டைம்ஸ் earnings 53 டைம்ஸ் earnings கேட்டதுக்கு அப்புறம் சாச்சுரிட்டி இந்தியா பாத்தீங்கன்னா 5% அப்பர் சர்க்கிட் இருக்கு. ஏன்னா நானே 40 டைம்ஸ் 31 டைம்ஸ் earningsல வந்தா என்னோட சிமிலர் பிசினஸ் இருக்கும் 60 டைம்ஸ் earnings இருக்கும்போது இந்த ஸ்டாக் கொஞ்சம் மேலே ஏற்றி விடக்கூடாதான்னு சொல்லி மார்க்கெட் அந்த ஸ்டாக்கையும் மேலே ஏறி விட்டுருக்காங்க. பட் ஸ்டேபிள் மார்ஜின் இருக்கிற இந்த கம்பெனிக்கு 59 டைம்ஸ் earnings சரி 53 டைம்ஸ் earnings இருந்தாலும் சரி ஒரு ஓகே வேல்யூவேஷன் தான் கேட்கிறேன். ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ பையா நான் வந்து பார்க்கல. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 27%, 350 ரூபாய் கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டுது. 1679 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி, எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து ரெவன்யூ மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி சிஏஜிஆர் பேசிஸ்ல நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க கடந்த 3 வருஷத்துல. பிளஸ் ஈக்குவலா இந்த அக்யூட்டி ஹோல்டிங் சொல்லி ஒரு கம்பெனியை வாங்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் நல்லாவே ஜூம் ஆயிருக்கு. ஸோ ஆனா இவங்களோட டாப் லைன் நல்லா க்ரோ ஆயிருந்தாலுமே பாட்டம் லைன் ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் மார்ஜின்ஸா இருக்கிறதா இருக்காங்க. அதர் எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து இவங்க ப்ராஃபிட்ல இருந்து குறைச்சோம்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% growth இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஓரளவு மார்ஜின்ஸும் 30% இருந்து 20% வந்து குறைஞ்சிருக்கு. நீங்க இயர் ஆன் இயர் ஆஃப் இயர் ஃபினான்ஷியல் 2025 ஆஃப் இயர் ஃபினான்ஷியல் 2024 கம்பேர் பண்ணாலே வந்து உங்களுக்கு நல்ல தெளிவா தெரியும் உங்க மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்னு. வரப்போற குவார்டர் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரது தான் வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க ஆர்ஹெச்பிலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்பவுமே அக்டோபர் டிசம்பர் கூட நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க கேட்கிற 53 டைம்ஸ் earnings சரி 59 டைம்ஸ் earnings சரி ரெவன்யூ 57 டைம்ஸ் சிஏஜில இன்க்ரீஸ் ஆனாலுமே ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டேபிளா இருக்கனால ஒரு ஃபேர் வேல்யூவா நான் பார்க்கல. ஒரு 1000 ரூபாய்க்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூவா அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ்க்கு இந்த ஐபிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸ் பிசினஸ் அதுக்கப்புறம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பேக்டு ஃபேமிலி இருக்கிற இந்த ஐபிஓ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஐபிஓ பிரைஸான இந்த 1300 ரூபாய் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிளஸ் மோனோபோலி பிசினஸ்லயும் இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் செபிலிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபிலிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.